ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை பார்க்குற பெண் அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. பிரசவ கால விடுப்பு மேட்டர்னிட்டி லீவ் விதிகள் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா 2 குழந்தைக்கு மட்டும் தான் லீவ் குடுப்பாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனா, இப்ப 3வது குழந்தைக்கும் சம்பளத்துடன் லீவ் தரப்போறதா அரசாணை வெளியாகிருக்கு. இது எப்போதுலேருந்து அமலுக்கு வந்திருக்கு? நீதிமன்றம் இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? வாங்க இந்த வீடியோல தெளிவா கிளியரா பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த இந்த பேறுகால விடுப்பு மேட்டர்னிட்டி லீவ் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஒரு பெண் அரசு ஊழியர் பிரசவத்துக்காக லீவ் கேட்டா அவங்களுக்கு முதல் 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் தலா 1 வருஷம். அதாவது 365 நாள் பார்த்தீங்கன்னா, முழு சம்பளத்துடன் விடுப்பு கொடுக்கணும். அதான் ரூல்ஸா இருந்துச்சு. இதுல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனும் இருக்கு. ஒருவேளை முதல் பிரசவத்திலே 2 குழந்தைகள் பிறந்துட்டாலும், அவங்களோட 2வது பிரசவத்துக்கும் அதே மாதிரி 1 வருஷம் பார்த்தீங்கன்னா, சம்பளத்தோட லீவ் கிடைக்கும். ஆனா 3வதா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு பேறுகால விடுப்பும் கிடையாது. அவங்க சொந்த லீவ் தான் போட்டு ஆகணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா நெறைய பேர் வந்து நீதிமன்றத்த நாடி லீவ் வாங்கியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிக்கலா தமிழ்நாட்டுல இருக்கு. 2 குழந்தைகளுக்கு மேல பிறந்தா, அந்த தாய்க்கும், குழந்தைக்கும் ஓய்வு தேவைப்படாதா? ஏன் 3வது குழந்தைக்கு லீவ் தரமாட்றீங்கன்ட்டு கேட்டு, பாதிக்கப்பட்ட பெண் அரசு ஊழியர் பலரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வழக்குல கடந்த ஜனவரி 21 பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்தாங்க. அந்த தீர்ப்புல பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கடந்த 2025 மே 23 கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பிரசவ விடுப்பு கொடுக்கறதுக்கு இத்தனை குழந்தைங்க தான் பெத்துக்கணுன்ட்டு எந்த ஒரு உச்சவரம்பும் நிர்ணயிக்க கூடாது. ஒருவேளை 3வது குழந்தை பெத்துக்கிறாங்கன்னா, தேசிய அளவுல கொடுக்கப்படுற 26 வாரங்கள் லீவ வந்து வேணும்னா குறைச்சு 12 வாரமா, அதாவது சுமார் 3 மாசம் மாத்திக்கலாம் சொல்றாங்க. அதே மாதிரி பிரசவ தேதிக்கு 6 வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு லீவ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தெளிவா பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவை வந்து மேற்கோள் காட்டி தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசும் இத உடனே செயல்படுத்தணுன்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்க வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தோட இந்த உத்தரவுக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசு அவங்களுடைய அடிப்படை விதிகள்ல ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான திருத்தங்களை செஞ்சு, இப்போ கடந்த மார்ச் 13 பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய அரசாணை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இனிமேல் பெண் அரசு ஊழியர்கள்லாம் முதல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறப்போ, வழக்கம் போல முழு ஊதியத்துடன் தலா ஓராண்டு பார்த்தீங்கன்னா, பேறுகால விடுப்பு எடுக்கலாம். ஒருவேளை 2 குழந்தைக்கு மேல, அதாவது 3வது குழந்தை பிறந்தா, அந்த பேறுகாலத்துக்கும் முழு ஊதியத்துடன் 12 வாரங்கள் 12 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, பெருகால விடுப்பு கட்டாயமா அளிக்கப்படும்ன்ட்டு கிளியரா சொல்லிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, இனிமே 3வது குழந்தைக்கும் 12 வாரம் சம்பளத்துடன் பார்த்தீங்கன்னா, லீவ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும், குழந்தையும் கவனிச்சுக்கிற தாய்மார்களுக்கு அரசாங்கத்தோடைய இந்த முடிவு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் குடுக்குது சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாடு அரசோட இந்த புதிய அரசாணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3வது குழந்தைக்கு கொடுக்கப்படுற இந்த 12 வாரம் லீவ் போதுமானதா? இல்ல இன்னும் அதிகமா தரணுமா? உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.